வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க நம்ம சேனல்ல ப்ரெடிக்ட் பண்ண போறோம். மீனாவும் முத்துவும் ஏற்கனவே அவங்க அப்பா சொன்ன விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்தது நாங்க ரூம் கட்ட போறோம். கட்டுனோம் அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப்ப பத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனோட தங்களோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றாங்க. அதே டைம்ல மீனாவோட கடின உழைப்பாலயும், முத்துவோட புத்திசாலித்தனத்தினாலயும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தன்னால தேடி வருதுங்க. அதுதாங்க அந்த ஃபாரின் அப்ராட் போய் பூவை ஏற்றுமதி பண்ண போற வாய்ப்பு. அதுக்கு தேவையான அளவுக்கான பணம் கொடுத்து இப்போவே அவங்கள தொழிலில் இறங்க சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. அதை மீனாவும் ரொம்ப ஆசையாக ஏற்றுக்கிறாங்க. அதை முத்துக்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னங்க, இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நம்மளோட கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. நம்ம கண்டிப்பாக மேலே ரூம் கட்டிக்க முடியும். நமக்கான நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வைக்க முடியும். நம்மளுடைய குடும்பங்களுக்கு தேவையான தேவைகள் அனைத்தையுமே நம்ம ஏற்படுத்தி தர முடியுங்க. நம்ம வீட்டு மேலே இருக்கிற கடனை கூட நம்ம அடைச்சிடலாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆனால் இது கொஞ்சம் பெரிய வாய்ப்பாக இருக்குது. என்னோட ஒருத்தினால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதாங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதே போல் எப்பவும் போலயே நம்ம முத்து நம்ம மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. என்ன மீனா, இதெல்லாம் ஒரு வேலையா? நீ அதெல்லாம் தாராளமாக சமாளிச்சிடுவ. நான் உனக்கு இருக்கேன் மீனா, தாராளமாக நம்ம ஏற்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓகே சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் விஜயாவுக்கு தெரிய வருதுங்க. உடனே விஜயா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் புகைய ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம் மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா மனோஜ், இவெல்லாம் பூக்காரி, இவெல்லாம் என்னென்னவோ பண்ணுறா, வெளிநாடு போகிறாளாம், பூவை ஏற்றுமதி பண்ணுறாளா, ஏண்டா நீ இவ்வளோ படிச்சுக்கிட்டு ஒரு 5,00,000 ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியலையா உனக்கு? 5,00,000 அந்த ரோகிணியோட முகத்திலேயே விட்டெறிஞ்ச அப்படின்னா அவள் தன்னால் வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? நம்ம மட்டும் அந்த 5,00,000 அவன் முகத்தில் வச்சு எரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இதை விட பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா மனோஜ். என்னோட வம்சம் தான்டா ஃபஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வரணும். அதை சொன்னால் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியேடா அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தாம்மா இருக்கேன். என்னோடய கம்பெனியும் லாபமாக தாம்மா ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வேறு இன்னும் புதுசாக என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. என்னை பார்க்கலாமா? ரோஹிணி கண்டிப்பாக நம்மக்கிட்ட டைவர்ஸ் கொடுத்துருவாம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் கனகாவோட அம்மா வராருங்க மனோஜ்கிட்ட. என்ன மாப்பிள்ளை இது, வாரத்துக்கு ஒரு டைம் தான் வருவீங்க போல இருக்க வீட்டுக்கு, நானே 2 டேஸ் கழிச்சு வாங்க, நடக்க வேண்டிய சம்பிரதாயமெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, அது வந்து ப்ராப்பராக டைவர்ஸ் பண்ணாமல் எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. நடந்தால் ரோஹிணி தாராளமாக கோர்ட்டுக்கு போய் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கனகாவோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகேங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் முத்துவும் மீனாவும் எப்படி இந்த குடும்பத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நடத்த போகிறாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க ப்ரிடிக்ட் பண்ண போகிறாங்க. இதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.